ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா தமிழ். போர்ட்லேயே பார்த்துருப்பீங்க முஸ்தஃபா ஜுவல்லரி. அங்கே தான் வந்திருக்கோம். லேடிஸ்க்குனா ரொம்ப பிடிச்சமான இடம், ஆம்பளைங்களுக்குனா வந்து வயிறை கலக்கிற இடம்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க பேக்கெட் மணி வந்து காலியாகிடும். அதுக்காக தான் சொன்னேன். இன்றைக்கி நம்ம எதுக்காக வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா, எதுவுமே வந்து வாங்க போகிறதில்ல, ஜஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஐ ட்ரீட்டுன்னு சொல்லலாம். உங்கள் எல்லாருக்குமே வந்து சிங்கப்பூர் முஸ்தஃபா ஜுவல்லரி வந்து காட்ட போகிறோம். இது வந்து ஒரு சைடு ஆஃப் ஜுவல்லரி தான் நான் இப்போ வந்து காட்ட போகிறோம். ஒரு சைடுனா பழைய பில்டிங்னு சொல்லுவாங்க முஸ்தஃபா ஜுவல்லரி. அங்கே வந்து நம்ம வந்திருக்கோம். புது பில்டிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஜுவல்லரி இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சைடு பார்க்க போகிறோம். இன்றைக்கி எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 1 கிராம் வந்து 101.60 இந்தியன் ருப்பீஸ்க்கு 6300 வரும். ஸோ நீங்களே வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க, சிங்கப்பூர் ரேட் வந்து உங்களுக்கு கம்மியாக வருமா இல்லை இந்தியா ரேட் வந்து கம்மியாக வருமானு. ஆனால் சிங்கப்பூரில் மற்ற ஜுவல்லரி ஷாப்பை விட முஸ்தஃபாவில் வந்து எப்போவுமே வந்து ரேட் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் மற்ற கடைக்குன்னா போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு $10 கூட கம்மியாக வரும். ஸோ உங்களுக்கு ரேட்டு வந்து மற்ற கடையில் வந்து கம்மியாக இருக்கும். முஸ்தஃபாவில் வந்து எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். சிங்கப்பூர் ஜுவல்லரி பற்றி நான் சொல்லவே வேணாம். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவே நான் போட்டிருக்கேன். ஹை குவாலிட்டி பியூரான கோல்டுன்னு சொல்லலாம். தங்கம் வந்து அப்படி ஜொலிக்கும். விசிட் பாஸில் வரவங்கன்னா ஜிஎஸ்டி வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு சிங்கப்பூர் கோல்டு வந்து சீப்பாக கிடைக்கும். இது எல்லாம் நான் பார்க்குறது மாட்டல் வந்து பார்த்துட்டு இருந்தேன். நம்ம வந்து வயசானவங்களும் மாட்டல் போடுற மாதிரி, சின்ன பசங்களும் வந்து சைடில் எப்படி மாட்டுற மாதிரி நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். நிறைய பேர் வந்து காயினாகவும் வாங்கி சர்வ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த காயின்னு எவ்வளோ ரேட்டுங்கிறதையும் இங்கே வந்து போர்டில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நம்ம இங்கே வாங்கிட்டு போகிற கோல்டு வந்து நம்ம இந்தியாவில் வந்து கொடுக்கும்போது அதே ரேட்டுக்கு வந்து உங்களுக்கு எடுத்துப்பாங்க. அன்றைய ரேட்டு என்னவோ அந்த ரேட்டுக்கு வந்து மைனஸ் பண்ணாமல் அப்படியே எடுத்துப்பாங்க. அதுதான் சிங்கப்பூர் கோல்டோட ஸ்பெஷாலிட்டின்னே சொல்லலாம். நிறைய கலெக்ஷன் இருக்குது. இது எல்லாமே வந்து ஜென்ஸ் போடுற பிரேஸ்லெட்டு, ஹாரம் நல்ல பெருசாகவே இருக்கும். நமக்கு வந்து எந்த அளவுக்கு பட்ஜெட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கலாம். சிங்கப்பூர் கோல்டு ஏன் எல்லாம் விரும்பி வாங்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா, ஹை குவாலிட்டி, நல்ல பியூரான சுத்தமான தங்கம். அதனால தான் சிங்கப்பூர் கோல்டு வந்து நிறைய பேர் விரும்பி வாங்குகிறாங்க. விசிட்டர்ஸ்க்கு வந்து இந்த கோல்டு வந்து ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும். ஏன்னா அவங்க ஏர்போர்ட்டில் வந்து ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். சிங்கப்பூர் லோக்கல் பீப்புளுக்குன்னா ஜிஎஸ்டி வந்து போட்டு தாக்கிடுவாங்க. ஸோ நம்மளும் வந்து கம்மியாக வாங்கணும், நிறைய கோல்டு வாங்குகிற ஒரு ஐடியா இருந்ததுன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு விசிட்டர்ஸை பிடிச்சிக்கிட்டு அவங்களோட பாஸ்போர்ட் வழியாக நம்ம வந்து வாங்கும்போது அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்டு வந்து நமக்கு வந்து கிடச்சிடும். ஸோ நமக்கு வந்து கோல்டு சீப்பாக கிடைக்கும், நிறைய கோல்டு வாங்கின மாதிரியும் இருக்கும். இப்போது நான் வந்து பார்த்துட்ருக்கிறது மாட்டல் வந்து பார்த்துட்ருக்கேன். சைடு வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு. இது வந்து நமக்கு சிங்கிள் டபுள் நமக்கு எப்படி வேணுமோ நம்ம வந்து எடுத்துக்கலாம். மினிமம் வந்து 4-5 கிராம்ஸ்லேருந்தே நமக்கு வந்து கிடைக்குது. ஓகே, இது வந்து நம்ம பழைய பிளாக்கில் வந்து முஸ்தஃபா ஜுவல்லரி பார்த்தாச்சு. நாங்கள் அடுத்த பிளாக்குக்கு போகிறோம். அங்கே வந்து நான் ரொம்ப வந்து வீடியோ எடுக்கலை, ஜஸ்ட்டு வந்து ஃபுல்லாக ஓவரால் பார்த்துட்டு அதே மாதிரி மாட்டலில் என்னென்ன டிசைன் வந்திருக்கு, எவ்வளோ கிராம்ஸுங்கிறதையும் நான் வந்து அங்கேயும் வந்து பார்த்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க. இதோடு இந்த வீடியோ வந்து நான் முடிச்சிருக்கேன். ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நான் கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து சிம்பிளாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.